தேவகி, நாளையிலிருந்து என்ன சொல்லுடி? நாளையிலிருந்து நான் வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். வேலைக்கா? உனக்கு இந்த ஊர்ல என்னடி வேலை கிடைக்க போகுது? இது என்ன மெட்ராஸ் நினைச்சிட்டியா? எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊர்ல உழைக்கிறதுக்குன்னு ஒரு உலை இருக்கும் இல்லையா? இருக்கும். ஆனா அதுல எல்லாரும் பிழைக்க முடியாது. 4 தெரு, அது விட்டா வயக்காடு. இந்த ஊர்ல நீ என்ன வேலை செஞ்சிட முடியும்? அஞ்சல எந்த வேலைக்கு போறா? அவ நாத்த நடுவா, களை எடுப்பா. ஏய், என்ன சொல்ற நீ? அந்த வேலைக்கா போறீங்க? வாய முடிட்டு பேசாம இரு. அவர் காதுல விழுந்தா என்ன வெட்டி போட்டுடுவாரு. வேலைக்கு போறது தப்பா? தப்போ ரைட்டோ, என்னால உங்ககிட்ட பேச முடியாதுமா. என்னங்க, தூங்கிட்டீங்களா? கேட்டுக்கிட்டுதான் இருக்கேன். ஆமா, என்ன இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாத கையாளாதவன் என்ன குத்தி காட்டுறியா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. பின்ன இது ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு சாப்பிட்ட சாப்பாட்டு காசு கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா? சத்தியமா நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. வேற என்னதான் சொல்ற? ஊர்ல இருந்து வந்த விருந்தாளிய வேலைக்கு அனுப்பி வேலை சாப்பிட்டு இருக்கான்னு அந்த ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் காரி துப்ப மாட்டானுங்க. அப்படின்னா இனிமே எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல. என்னடி சொல்றாவா? என்னங்க இது? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவ ஒண்ணு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல. கழுத, நீ சும்மாரு. என்ன விருந்தாளியே நினைச்சா நாளைக்கே நான் ஊருக்கு போறேன். உங்க வீட்டுல ஒருத்தின்னா நான் வேலைக்கு போனோம். என்ன சொல்றீங்க? வேலையே கல்யாணி உண்டா, நான் தூங்க போறேன். ஏன் கங்காணி 20 பேர் அனுப்ப வேண்டிய வேலைக்கு 10 பேர் அனுப்புறிய? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஆள் இல்லைன்னா என்ன செய்ய சொல்ற? அந்த அஞ்சல வர்றேன்னு சொன்னா அவளே ஆளை காணும். நாளைக்கு அவ வேலை கேட்டு வரட்டும், அவளை பேசிக்கிறேன். பேசுறதே இன்னைக்கே பேசியா? அடடா அஞ்சல. அதோட அஞ்சல இல்லையா, நான் வேறும் அஞ்சல. ஆமா, என்னமோ என்ன பத்தி நீட்டி முளைக்கிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? மணி 8 போகுது, இன்னும் காணலையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஆஹா, அது சரி. வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, புதுசா ஒரு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கியா? அது யாரு புதுசா? இந்த பொண்ணா? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது. இது எப்படி வயல்ல வேலை செய்ய போகுது? வயல்ல இறங்கித்தான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்க வேண்டியதானையா? நம்ம எல்லாம் என்ன பிறக்கும் போதே கத்துக்கிட்டா பிறந்தோம்? நீங்க வேலை கத்துக்கிறதுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கணுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு போல ஆளு பத்தலைங்க முதலாளி, அதனாலதான் கொஞ்சம் லேட். அதுக்குதான் புதுசா ஒரு ஆள் கூட்டிட்டு வந்திருக்க முதலாளி. இந்த கங்காணி தான் வேணாம்னு சொல்றாரு. வேணாங்கிற? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுதுங்க. படிச்ச பொண்ணா இருந்தா என்னையா பரவாயில்ல, நீ கூட்டு போஞ்சல. இப்ப என்ன செய்வேன்? வா வா, வாங்கடி வாங்கடி. சாந்தா, என்ன விறகா வெட்டுற? ஐயோ, பாரு. இங்க அரே அப்படித்தான். ஐயோ, கைய அறுத்துக்கிட்டியா? உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை? படிச்ச பொண்ணு ஏதாவது நல்ல வேலையா பார்த்துக்கிட்டு வீட்டோட இருக்காம போய் இந்த வரப்புல சத்து உட்காரு போ. போ. ஏடி மோகனா, என்னடி அந்த படத்துல எல்லாரும் அவளை பார்த்து வலிக்கி விழுந்தவன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வலிக்கி விழுந்தவன்னா என்னடி அர்த்தம்? வலிக்கி விழுகிறதுனா இப்படி இப்படித்தான் வலிக்கி விழுகுதா? ஏய், கைய குடுறி.
இந்த காதல் ஜோதி படத்துல சீர்காழி கோவிந்தராஜன் என்னமா பாடினார் தெரியுமா? சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கும் வைகாசி போல் முத்தழகினியும் நானும் சங்க ரத்தினமே, 3 முடிச்சு போட்டு சேர்ந்துக்கலாம் பொண்ணு ரத்தினமே. என் தங்கம் என் கண்ணு என் பொண்ணு என் தங்கம், உன் மேல கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லுறண்டி தங்க. ஒரு மூட்டை பச்சரிசி குறிக்காத வாழை போல ஒரு வண்டி தேங்காயும் ஒரு மீக்க கொண்டாங்க. அப்பா பெருமாறு ஆத்தா மலை ஏற போறா, கேட்க வேண்டியதை கேளு, சீக்கிரமா கேளுங்க. என் பொண்ணு சும்மாரி அவன் பொண்ணு. அம்மா தாயே பராசக்தி, நான் பார்க்காத வைத்தியம் இல்ல, போகாத கோயில் இல்ல. என் பொண்டாட்டி வயிற்றுல ஒரு பூச்சியோ ஒரு புழுவோ உண்டாக மாட்டேங்குது. எதனால? பூச்சி புழுவா? உன் வீட்டுக்கு பக்கத்துல சாக்கடை இருந்ததுன்னா நிந்தி பாரியா, விவரமா கேளியா. ஆத்தாவை குழப்பாத, ஏற்கனவே குழந்தை இருக்கிறா. அப்பா பெருமாறு ஆத்தா உனக்கு ஒரு மகன் பிறப்பான். ஆத்தா அவன் ஒன்ன போலயே இருப்பான். என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரன் போறவா இருப்பான். ஆத்தா ஆமா மகனே, குழந்தையில ஒரு சிக்கல் இருக்கு. ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணுங்கிறியா? பெருமாறு ஆத்தா உன் வம்சம் வளரக்கூடாதுன்னு உன் பங்காளியே உனக்கு செய்வதை பண்ணி தகடு குறைச்சிருக்கிறான். யாரு? என் தம்பியா? அட பாவி, என் தம்பிய புள்ள மாதிரி வளர்த்தனே, அதனாலதான் உனக்கு பிள்ளை இல்லாம செஞ்சுட்டு போயிட்டான். இதான் என்ன காப்பாற்றணும். மகனே அஞ்சாதே. அஞ்சல என் பொண்ணு. உன் பொண்ணை யாரையா சொன்னா? நான் பயப்படுவேங்கிறேன். ஆத்தாவை குழப்பாருங்க. 1,000 ரூபாய் வச்சுட்டு பெரிய தொல்லையா இருக்கு. இந்த கத்திரி எடுத்து போங்க. சாமி கோவிச்சுக்கப்படாது. மகனே அந்த தகடு உன் வீடு பக்கத்துல தான் புதைச்சிருக்கு, அது உடனே எடுக்கணும். தாயே எடுத்து சொல்லு, நான் எடுக்கிறேன். நீ எடுக்கிறதுக்கா நாங்க இவ்வளவு ஜாமான வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அத போய் தொட்டாத, தொட்ட துணி அடிச்சு செத்துருவ. ரொம்ப விவரம் கேட்கிறாங்க, நீ மலை ஏறிடு. ஆத்தா மலை ஏறிடுச்சு, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. அந்த தகடை எப்படி எடுக்கலாம்னு ஆத்தா சொல்லும், காலையில வந்துருங்க. வரேங்க, போங்க போங்க. போற போது என்ன பக்தி. போயிட்டாருங்களா? போயிட்டாங்க, நெஞ்சு வரைக்கும் எந்திரிச்சு வேண்டாம். இந்த தகடை கொண்டுட்டு போய் பெருமாள் வீடு பக்கத்துல புதைச்சிட்டு வந்து நாளைக்கு பெருமாளை இங்க கூட்டிட்டு வா. கணிசமா அவங்கிட்ட இந்த தகடை எடுக்கிறதுக்கு ஒரு தொகையை பேசிக்கிட்டு நாங்களே போய் தகத்தை எடுத்துட்டு வந்துருவோம். சரி, இந்த காசை நான் எடுத்துக்கிட்டா உடுக்கடிச்சு சம்பாதிச்சதுதான் இந்த 10 பைசா. தாத்தா ரொம்ப நல்லவருப்பா, ஒருத்தரமா கொடுத்தாரு. அப்புறம் இங்க யாரு யாரு? என்ன ஐயா, நாங்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்காக வசூல் பண்றோம், நீங்க பணம் கொடுக்கணுமே. யாரு? உன் கல்யாணத்துக்கா? என் கல்யாணத்துக்கு நானே வருவேன்னா? ஏ சாந்தா, வந்து சொல்லு, ஐயா கேக்குறாரு. பாத்துக்கிறேன். ஹலோ, ஒரு இடம் விதவைக்கு மறுமணம் செய்து வைக்கிறதுக்காக நிதி திரட்டுறோம். உங்களால முடிஞ்ச உதவி செய்யணும். நிறைய கொடுங்க ஐயா, ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அது சரி, உங்க கல்யாணம் இப்போ? என்னடி சிரிப்பு? எனக்கு கல்யாணமே நடக்காது முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம் நடக்கும். அப்ப சாப்பாட்டுக்கு வாங்க, பேசிக்கிறேன். நீங்க கொடுங்க. அங்க பாக்காதீங்க ஐயா, அதுல 1-2 மாத்தா இருக்கும். நீங்களும் அப்படியே கொடுத்துறாதீங்க, நிறைய செலவு இருக்கு. சார்கிட்ட 5 ரூபாய் வாங்கணும். 5 ரூபாய் எதுக்குடி? சார்கிட்ட 10 ரூபாய் வாங்கணும். குடுப்பாரு குடுப்பாரு, பாரேப்பா.
திஸ் இஸ் ஃபார் மீ. என்ன என்ன அது அவருக்கு பாவம் வச்சுக்கிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். டெஃபினெட்லி ஐ வில் கம். ரொம்ப நன்றி. வாங்க வாங்க. தேவகி பர்த்தாச்சா? அண்ணன் எங்கேயும் காணோம். கல்யாணத்துக்கு நேரமாச்சு இன்னும். நான் ரெடிமா. உன் சேதி எங்க? அலங்காரமா? ஏண்டே உனக்கு கல்யாணமா இல்ல நீ கல்யாணத்துக்கு போறியா? ஐயோ கதவை சாத்துங்க. ரவிக்க மாட்டேங்குது இருக்கா? நான் பார்த்தா என்ன புருஷன் தானே. ஆனா ஒண்ணு தெரியுமா, என் பொண்டாட்டி அழகே அழகு. அதுவும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, அழகு கூடிக்கிட்டே போகும். ஏண்டி மூஞ்சி அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க? ஆமா வயசுக்குள்ள அம்மா நான் சொன்ன என்ன மறந்துடுமா? மறந்துடுச்சு. போலாமா? இப்படியேவா? நல்லா தானே இருக்க? நீங்க கல்யாணத்துக்கு வரீங்களா இல்ல கடைக்கு போறீங்களா? எங்க போன என்னம்மா, எனக்கு வயசாகி போச்சு. இதுக்கு மட்டும் வயசாயிடுச்சாக்கும். ஓ என்ன சொல்லிட்டு நீ என்னடி பேசுற? என்னங்க இது? கவலைப்படுற, வயசு பிள்ளை எல்லாத்தையும் மறந்துற. என்ன ஒரு சங்கடம், இந்த வயசுல மறதியே வராது. எங்க வர பொட்டு நான் வைக்கிறேன், கொடு. கோணலா வரும். ஐயோ இது பொட்டு வச்சுட்டு நான் உதவியா? என்னங்க இது எனக்கா? கட்டிக்கங்க. இது என்ன புது துணி மாதிரி இருக்கு? ஆமா உங்க தங்கச்சி வாங்கி கொடுத்திருக்கா, கட்டிக்கு. அதே எங்க அப்பா. இத புடி, இந்த நீ கூடிய புடி, பத்த வச்சிடாத. பாத்தியாடி நீ இருக்கிய, என் தங்கச்சியை பாரு புது துணி வாங்கி கொடுத்துருக்க. ஏமா இந்த சட்டை ரொம்ப நல்லா இருக்க, அதை ஏன் போட்டு கசக்குவானே? நான் 2 சட்டையை போட்டுட்டு வந்துடுறேனே. இதே போட்டுக்கணுங்கிறியா? சரி போடுவான். வேட்டி அவுத்து விடுங்க. என்னடி அளவு, இப்பதான் வேட்டியை கட்ட சொன்ன, இப்ப அவுத்து விட சொல்ற? கல்யாணத்துக்கு போலையா நீ? தலையெழுத்து. நீங்க சண்டை போட்டுக்கிட்டு மெதுவா வாங்க, நான் முன்னால போறேன். ரெண்டு பாத்தியா, பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு போறா, வெக்கமா இருக்கு. ஆமா ஆமா இப்பதான் வெக்கம் பொத்திக்கிட்டு வருது. இந்தாங்க. என்ன என்னடி ஆளாளுக்கு போறீங்க என்ன தனியா விட்டுட்டு? என் மகளை தண்டிச்சிடாதீங்க ஐயா. ஐயா ஐயா சிந்தஞ்சிருச்சு, தெரியாம தப்பு பண்ணிருச்சு, மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஐயா இந்த ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தவ ஐயா. ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. பெரிய பொண்ணை பெத்துட்டான் பொண்ணு, இப்ப வந்து கெஞ்சிரான். போப்பா இரு. ஐயா ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா ஏமா செல்ல கண்ணு மகன் மல்லிகா நீதானே? ஆமா. தலைமை சொல்ல. ஆமாங்க. ஏப்பா முத்துசாமி மகன் நடராஜன் நீதானே? ஆமா. வாப்பா முன்னால வா, வெளிச்சத்துல வா, எல்லாரும் உன்னை பார்க்கட்டும். இந்த பஞ்சாயத்து எது கூடி இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சிருங்க. இந்த பொண்ணு இருக்க மல்லிகா, இவ ஒரு கைம்பெண்ணு. இவ புருஷன் செத்து 1 வருஷம் தான் ஆச்சு. இதுக்குள்ள இந்த பொண்ணு முத்துசாமி மகன் நடராஜன் கூட கள்ள தொடர்பு வச்சிருக்கான். இத நம்ம பஞ்சாயத்தாரே கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்க. என்னங்க வளவளன்னு பேசிக்கிட்டு, பஞ்சாயத்தார கையும் களவுமா பிடிச்சாச்சு, தீர்ப்ப சொல்லுவீங்களா? அதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அப்ப தண்டனைய சொல்லலாமா? ஏப்பா தலையாரி, பரியாரி வந்தாச்சா? வந்தாச்சு. நம்ம ஊர் கட்டுமானப்படி ஒழுக்கம் தவறின பெண்ணுக்கு தண்டனை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர்வலம் நடத்துறதா? நோவா ஆறாவா? இப்ப எந்த கழுத கத்துறதுன்னு தெரியல. இப்போ தலையாரி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நான் இங்கே நிக்கிறேன். இப்படி வாமா, வெளிச்சத்துக்கு வா. வெளிச்சத்துக்கு வர வேண்டியவன் நான் இல்ல, மல்லிகா. அவளுடைய வாழ்க்கை. நீயா? வேலை வீட்டுக்கு விருந்தாலே வந்த பொண்ணு தானே, உனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்ல. உட்காரு. ஓஹோ நீங்களா? உங்களுக்கும் மல்லிகாவுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க பேசாம இருங்க. சபாஷ், நீ பேசுமா. வாத்தியார் நிலைமை கொஞ்சம் சரியில்லை, நாங்க இருக்கோம் கவனிச்சுக்க. நீ பேசுமா, பேசு.
கல்யாணம் ஆகாதவ ஒருத்த மேல ஆசைப்பட்டா அதுக்கு பேர் காதல். தாலி அறுத்தவ ஒருத்த மேல ஆசைப்பட்டா அதுக்கு பேர் கல்யாணப்பா. நீ பேசக்கூடாது, உட்காரு. அவையும் பேசக்கூடாது. அவளும் இந்த ஊருக்காரிதான், என் வீட்டுலதான் இருக்கா. ஏங்க, உணர்ச்சியே இல்லாததுக்கு பேருதான் ஒழுக்கம் நீங்க நினைக்கிறீங்களா? உணர்ச்சி இருக்கலாம், ஆனா அது தகுதியோட இருக்கணும் நீங்க சொல்ல நினைக்கிறீங்க இல்லையா? ஓகே, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது ஒழுக்கம். அந்த ஒருத்தனையே இழந்துட்டு அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன? இந்த மாதிரி பொண்ணுங்க இப்படித்தான் வாழணும்னு விதிமுறை இருக்கு. அப்படித்தான் வாழணும். வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? வாழ்ந்து காட்டியிருக்காங்களே. இந்தாமா மெட்ராஸ் பொண்ணு, இது கிராமம். உன் பட்டணத்து காவலுக்கானவா இங்க வேண்டாம். டேய் சின்னதுரை, நீ பேசுறது ஒரு பொண்ணு கிட்ட. உன் கிராமத்து காவலித்தனமெல்லாம் அதுகிட்ட வச்சுக்க வேணாம். ஏது ஏது நீ பேசுறத பார்த்தா நீயே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இருக்க. சொன்னாலும் சொல்லாட்டி இந்த கல்யாணத்தை நடத்தத்தான் போறோம். அப்படி சொல்லு. என்னமோ கேடுகளா உட்கார்ந்து பழைய கதையை பேசிட்டு இருக்க. இவரு பெரிய குபேரரு, இவர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. மிஸ்டர் சின்னதுரை, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க குபேரன் தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா போதும். பாக்குறீங்களா, தெரு தெருவா மடிப்பித்த கேட்டாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். முடிஞ்சா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆடி போலாம். ஏய், வர வர மரியாதை இல்லாம பேசிக்கிட்டே இருக்க. என்னடா பெரிய மரியாதை வேண்டி கிடக்கு? பஞ்சாயத்தாம் பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து. வேலை வேற என்ன? இதுக்கெல்லாம் போய் அவரை எழுப்பிக்கிட்டு வாங்கடா. என்ன அவசியம் பேசிட்டான் இப்ப அவன்? என்னங்கிறப்ப என்ன செய்யணுங்கிறப்ப வெளியே விடுங்கடா. ஏய் சின்னதுரை, மைனர்.